வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7ஆம் வகுப்பு கணிதமில் பருவம் 3ல் இயல் 2 சதவீதமும் தனி வட்டியும்ல கூடிய எடுத்துக்காட்டு கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 2.14. ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 14% பேர் வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கையை கண்டறிவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ ஒரு குறிப்பிட்ட நாள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு வகுப்பில் மொத்தம் 50 மாணவர்கள் இருக்காங்க. அந்த 50 மாணவர்களில் 14% பேர் ஒரு நாள் வரல. ஓகேங்களா? அப்படி வரல அப்படின்னா எத்தனை பேர் வராமல் இருந்திருப்பாங்க? நம்ம கேள்வியில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆன்சர் எழுதுறது கொஸ்டின். 50 மாணவர்கள் இருக்காங்க, 14 பேர் வரல. அப்போ வருகை புரிந்தவர்களோட எண்ணிக்கை என்ன, எத்தனை பேர் ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்களா. இப்போ பாருங்க, எப்படி எழுதுறோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நாளில் வருகை தராத மாணவர்களின் எண்ணிக்கை. கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க? 50 மொத்தம் 50ல் 14% என்ன பண்ணல, வருகை புரியவில்லை. அப்போ 50ல் 14% எப்படி எழுதலாம் அப்படின்னா, 50 பெருக்கல் 14% எழுதலாம். அப்போ 50 பெருக்கல் 14% நம்ம என்னவா மாற்றணும்? இங்கே நமக்கு என்னவா கேட்டிருக்காங்க? எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. அப்போ சதவீதத்தை பின்னவா மாற்றணும் அப்படின்னா 14/100 வந்துருங்களா. 50 ஒரு 50 2 50 என்னது 100. அதே 2 ஒரு 2 2 7 2 14 வந்துருங்களா. அப்போ மீதி என்ன இருக்கு? 7 இருக்கு. அப்போ வருகை புரியாத மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா, மொத்தம் 50 மாணவர்களில் 14% வரலன்னாங்க இல்லைங்களா. 14% எத்தனை பேர்? 7 பேர் வரல. அப்போ 50 - 7 எத்தனை பேர் அப்படின்னா 43 பேர். அப்போ 7 பேர் வரல. அப்போ வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளோ? 43 பேர் என்ன பண்ணியிருக்காங்க? வருகை புரிஞ்சிருக்காங்க. 7 பேர் அன்னைக்கு விடுப்பு எடுத்துட்டாங்க. அடுத்து 2வது கேள்வி. குரல்மதி 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின்கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தால் எனில் ரெயின்கோட்டின் அசல் விலை என்ன? ஸோ ஆடி தள்ளுபடி அப்படின்னு தள்ளுபடி போடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி குரல்மதி அப்படிங்கிறவங்க 20% தள்ளுபடியில் என்ன பண்ணுறாங்க? ஒரு ரெயின்கோட்டை வாங்குறாங்களாம். அப்போ 20% தள்ளுபடி அப்படிங்கிறது எவ்வளோங்களாம்? 25 ரூபாய் மீதிங்களாம். எவ்வளோ சேமிக்கிறாங்க? அந்த 20% தள்ளுபடியில் எவ்வளோ குறைஞ்சிருக்குது? 25 ரூபாய் உங்களுக்கு குறைஞ்சிச்சு அப்படின்னா கம்மியாக வாங்கியிருக்காங்க. அப்போ ரெயின்கோட்டின் அசல் விலை என்னன்னு கேட்குறாங்களா. அப்போ ரெயின்கோட்டின் விலை ரூபாயில் பி என்க. பி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ரெயின்கோட்டோட விலை என்ன எடுத்துக்கிறோம்? பி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா நமக்கு தெரியாது ரெயின்கோட்டோட அசல் விலை என்னன்னு தெரியாது. அந்த அசல் விலையில் 25 ரூபாய் என்ன ஆயிடுச்சு? கம்மியாக அவங்களுக்கு விற்றுருக்காங்க. அப்போ பியில் 20% என்னது? 25 ரூபாங்களா. பியில் 20% 25. அப்போது பி பெருக்கல் 20% ஈக்குவல் டு 25ன்னு வரும். அப்போ எனக்கு பியோட விலை வேணும் அப்படின்னா இந்த சதவீதத்தில் இருக்கிறது என்னது? பின்னமாக மாற்றணும். 20/100 ஈக்குவல் டு 25ன்னு வருங்களா. எனக்கு பி மட்டும்தான் வேணும். பிங்கிறது என்னது? ரெயின்கோட்டோட விலை. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ரெயின்கோட்டின் அசல் விலை என்ன அப்படிங்கிறாங்க. தள்ளுபடி இல்லாமல் அதுக்கு முன்னாடி அந்த ரெயின்கோட்டோட விலை என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்களா. அப்போ பியோட வேல்யூ வேணும் அப்படின்னா இங்கே எனக்கு பெருக்கல் இருக்க அந்தாண்ட போகும்போது என்ன ஆகிடும்? வகுத்தலில் வந்துடும். அப்போ வகுத்தலாக வரும்போது என்ன ஆகும்? நமக்கு தலைகீழாக மாறிடும். தலைகீழாக மாறிடும். ஸோ பார்த்தோம் அப்படின்னா 20 ஒரு 20 20 5 தடவை நமக்கு என்ன வரும்? 100 வருங்களா. அப்போ மீதி என்ன இருக்குது? பி ஈக்குவல் டு 25 பெருக்கல் 5ன்னு இருக்கு. அப்போ 25 பெருக்கல் 5 எவ்வளோ அப்படின்னா 125. அப்போ ரெயின்கோட்டோட விலை என்ன அப்படின்னா 125 ரூபாய். அசல் விலை வந்து 125 ரூபாய். தள்ளுபடி போக அவங்க எவ்வளோன்னு வாங்கியிருக்காங்க? 100 ரூபான்னு வாங்கியிருக்காங்க. 20% தள்ளுபடி 25 ரூபா கம்மியாகி 100 ரூபான்னு வாங்கியிருக்காங்க. அந்த ரெயின்கோட்டோட விலை தள்ளுபடி இல்லாமல் 125 ரூபா தான் அசல் விலை. அடுத்து எடுத்துக்காட்டு 2.16. ஒரு உலோக கலவை 26% தாமிரத்தை கொண்டுள்ளது. ஒரு உலோக கலவை எடுத்துட்டோம் அப்படின்னா தாமிரத்தை எத்தனை சதவீதம் கொண்டு இருக்குங்களா? 26% இருக்குங்களாம். 260 கிராம் தாமிரத்தை பெற எந்த அளவு உலோக கலவை தேவைப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ 260 கிராம் தாமிரம் நமக்கு வேணும் அப்படின்னா எந்த அளவு உலோக கலவை தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம உலோக கலவையோட அளவு என்னன்னு தெரியாது. என்னது? உலோக கலவையோட அளவு தெரியாது. அதை தெரியாதுன்னு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ உலோக கலவையோட அளவு தானே வேணும். 250 கிராம் தாமிரத்தை பெறணும் அப்படின்னா உலோக கலவை இது எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. அப்போது உலோக கலவை நமக்கு தெரியாது அப்படிங்கிறனால நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? அது கியூ கிலோ அப்படின்னு எடுத்துக்கிறோம். எத்தனை எடுத்துக்கிறோம்? கியூ கிலோ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ போன சம்மில் இப்படி ரெயின்கோட்டோட விலை தெரியாது பின்னு எடுத்துட்டோம் இல்லைங்களா. அந்த மாதிரி இது கியூ அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிறோம். நம்ம என்ன எழுத்து வேணாலும் ஏலேருந்து இசட் வரைக்கும் என்ன எழுத்து வேணாலும் வச்சுக்கலாம். இங்கே வந்து கியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பின்னர் கியூவில் என்ன சொல்கிறாங்க?
இதில் இந்த தாமிர உலோக கலவையில் 26% எவ்வளோங்களாம் 260 கிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கியூவில் 26%. அப்போ என்னது கியூவில் 26%? என்னது கியூ பெருக்கல் 26% ஈக்குவல் டு 260ங்களா? எனக்கு கியூ பெருக்கல் 26% பின்னமாக மாற்றணும் அப்படின்னு எனக்கு என்ன ஆகிடும்? 26/100 ஈக்குவல் டு 260 வரும். எனக்கு கியூ தான் வேணும். அப்போ இங்கே பெருக்கல் இருக்க அந்த பக்கம் என்னாகும்? வகுத்தலில் வரும், தலைகீழாக மாறிடும். 100/26 அப்படின்னு வந்துடும். 100/26 வந்துருங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா 26 ஒரு தடவை, இது எத்தனை தடவை? 10 தடவை. அப்போ கியூ ஈக்குவல் டு மீதி என்ன இருக்குது? 10 × 100 இருக்குங்களா? அப்போ கியூ ஈக்குவல் டு 10 × 100 என்ன ஆகிடும்? 1000ன்னு வந்துடும். ஸோ அப்போது ஒரு உலோக கலவை 250 கிராம் 260 கிராம் தாமிரத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த உலோக கலவை எவ்வளோ இருக்கணும்? 1000 கிராமாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? 260 கிராம் தாமிரத்தை பயன்படுத்த முடியும். எனவே உலோக கலவையின் அளவு எவ்வளோ அப்படின்னா 1000 கிலோ ஆகும். அடுத்து எடுத்துக்காட்டு 2.1 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு பங்கு உளுந்த மாவுடன் 4 பங்கு அரிசி கலந்த மாவில். ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம அளவு போடும்போது ஒரு பங்கு அப்படின்னா 1 டம்ளர் இப்போ உளுந்து போடுறோம் அப்படின்னா 4 டம்ளர் அரிசி போடுவோம் இல்லைங்களா? அதான் சொல்கிறாங்க. ஒரு பங்கு உளுந்த மாவுடன் 4 பங்கு அரிசி கலந்த மாவில் குழல் என்பவரின் தாயார் தோசை தயாரிக்கிறார். என்ன பண்ணுறாங்க? தோசை தயாரிக்கிறாங்க. தோசை மாவு வாட்டி தோசை சுடுறாங்க. எனில் மாவில் இருந்து மூலப்பொருட்களை சதவீதமாக குறிக்கவும் அப்படின்னு கொடுத்துறாங்களா? இந்த மூலப்பொருட்களை எதாவது குறிக்க சொல்லியிருக்காங்க? சதவீதமாக குறிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ மூலப்பொருள் அளவு எடுத்துக்கலாங்களா? மூலப்பொருள் என்ன? மாவரைக்க நமக்கு அரிசி உளுந்து மட்டும்தான். மாவரைக்க என்னென்ன பயன்படுத்துகிறாங்க? அரிசி உளுந்து பயன்படுத்த தோசை மாவு தயாரிக்கிறாங்க. அப்போ அரிசி உளுத்தம் பருப்பு என்ன ரேஷியோவில் எடுத்துக்கிறாங்க? அரிசி 4ன்னா உளுந்து 1 பங்கு அங்கே கொடுத்துட்டாங்க இல்லைங்களா? அரிசி 4 பங்குனும் உளுந்து 1 பங்குன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 4:1 வந்துடுங்களா? அப்போ பகுதியின் மொத்த எண்ணிக்கை அப்படிங்கும்போது என்ன வரும்? இந்த 4 1 கூட்டுறோம். 4 1 கூட்டினா என்ன வரும்? 5 வரும். அப்போ மொத்தமாக எத்தனை பகுதி இருக்குது? 5 பகுதி. 4 டம்ளர் அரிசி 1 டம்ளர் உளுந்து, மொத்தம் எத்தனை டம்ளர்? 5 டம்ளர். அப்போ இது 2 கூட்டிக்கிறோம். அப்போ 5ன்னு கிடைக்குது. இப்போ அரிசியின் பின்னம் கண்டுபிடிக்கிறோம். மொத்தம் எத்தனை டம்ளர்? 5 டம்ளரில் அரிசி எத்தனை பயன்படுத்தணும்? 4. எவ்வளோ? மொத்தம் 5 பங்குல அரிசி எவ்வளோ பயன்படுத்திருக்கோம்? 4 பங்கு பயன்படுத்திருக்கோம். என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, மூலப்பொருட்களின் சதவீதமாக குறிக்கவும் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா? மாவில் இருக்க மூலப்பொருள் அரிசி உளுந்துன்னு சொல்லியாச்சு. அப்போ அரிசியோட சதவீதம் என்ன, உளுந்தோட சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 4/5 அப்படிங்கிற பின்னத்தை சதவீதமாக மாற்றணும். என்ன பண்ணும்? 100ஆல் பெருக்குவோங்களா? அப்போ 4/5 பெருக்கல் 100% பெருக்குவோம். 5ஆவது பாட்டில் 1 5 5 20 தடவை நமக்கு என்ன வந்துடும்? 20 தடவை 100 வருங்களா? அப்போ மீதி என்ன இருக்குது? 4 பெருக்கல் 20% இருக்குது. 4 பெருக்கல் 20% எவ்வளோ அப்படின்னா 80%. எவ்வளோ கிடைக்குது? 80%. அப்போ அரிசியின் சதவீதம் எவ்வளோ? 80%. அடுத்து உளுத்தம் பருப்பின் பின்னம் எடுத்துக்கலாங்களா? ஸோ மொத்தமாக எத்தனை? 5 பங்கு. அதில் உளுந்து எவ்வளோ போடுறோம்? 1 பங்கு தான் போடுறோம். அப்போ சதவீதம் அத்தனை என்ன பண்ணுவோம்? 1/5 பெருக்கல் 100% அப்படின்னு போடுவாங்களா பின்னத்தோட? அப்போ 5ஆவது பாட்டில் 1 5 5 இது 20 தடவை என்னது? நமக்கு 100ன்னு கிடைக்கும். அப்போ 20%. அப்போ அரிசியோட சதவீதம் எவ்வளோ அப்படின்னா 80%. உளுத்த பருப்போட சதவீதம் எவ்வளோ அப்படின்னா 20%. ஸோ அடுத்து எடுத்துக்காட்டு 2.18 ஒரு குடும்பம் பொங்கல் கொண்டாடுவதற்காக வீட்டை சுத்தம் செய்வதற்கு வேலையை 1:2:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்து கொண்டனர் எனில் வேலையின் ஒவ்வொரு பகுதியும் சதவீதமாக வெளிப்படுத்துங்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்களாம். ஸோ ஒரு குடும்பத்தில் என்ன பண்ணுறாங்க? பொங்கல் கொண்டாடுறாங்க. அப்போ பொங்கல் கொண்டாடணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? வீடு எல்லாமே க்ளீன் பண்ணுவாங்க இல்லைங்களா? அப்படி க்ளீன் பண்ணும்போது 3 பங்காக பிரிச்சுக்கிறாங்க. எப்படிங்களா? 1% 2%, 1 விகிதம் 2 விகிதம் 3 விகிதம் என்ற விகிதத்தில் பகிர்ந்து கொண்டனர். ஓகேங்களா? இந்த வேலையை நீங்கள் செய்யுங்க, இந்த வேலையை நீங்கள் செய்யுங்க, இந்த வேலையை நீங்கள் செய்யுங்கன்னு பிரிச்சுக்கிட்டாங்க. வேலையின் ஒவ்வொரு பகுதி அப்படின்னா ஒருத்தர் 1 பங்கு செய்கிறாங்க, இன்னொருத்தர் என்ன பண்ணுறாங்க? 2 பங்கு செய்கிறாங்க, இன்னொருத்தர் என்ன பண்ணுறாங்க? 3 பங்கு செய்கிறாங்க. ஓகேங்களா? அப்படி இருந்தது அப்படின்னா சதவீதமாக வெளிப்படுத்துங்கன்னு சொல்கிறாங்களா? அப்போ வேலையின் மொத்த பகுதிகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணுங்களா? அப்போ ஒருத்தர் 1 பங்கு, ஒருத்தர் 2 பங்கு, ஒருத்தர் 3 பங்கு. அப்போ என்ன வரும்? 1 + 2 3, 3 + 3 6. அப்போ மொத்தமாக எத்தனை? 6 வேலைகளாக பிரிக்கிறாங்க. அந்த 6 பங்குல ஒருத்தருக்கு 1 பங்குணும். ஏன்னா கடினமான வேலையாக இருந்தால் அவங்களால 1 பங்கு தானே செய்ய முடியும். கொஞ்சம் ஈஸியான வேலையாக இருந்தால் ஒரு 2 பங்கு முடிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஈஸியான வேலைன்னா ஒருத்தர் 3 பங்கு முடிக்கலாம் இல்லையா? அப்போ மொத்தமாக அந்த வேலை எத்தனையாக பிரிக்கிறாங்க? 6 பங்குகளாக பிரிக்கப்பட்டது. வேலை 3 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டாங்களா? 3 பகுதி என்ன பண்ணியாச்சு? பிரிச்சாச்சு. எப்படி? மொத்தம் 6 பங்கு. மொத்தம் எத்தனை பங்கு? 6 பங்குல
ஒருத்தர் 1 பங்கு செய்கிறாரு. அடுத்து என்னது, இன்னொருத்தர் 6 பங்குல 2 பங்கு செய்கிறார். ஒருத்தர் 6 பங்குல 3 பங்கு செய்கிறார். புரியுதுங்களா? 1/6, 2/6, 3/6 எப்படி இருந்துன்னு புரியுதா? விகிதம் நமக்கு என்ன கொடுத்துருக்கோம், 1:2:3. ஒருத்தர் 1 பங்கு செஞ்சாருன்னா கொஞ்சம் ஈஸியான வேலையை ஒரு 2 பங்கு செய்கிறாரு, இன்னும் கொஞ்சம் ஈஸியான வேலையை 3 பங்கு செய்கிறாரு. அப்போ என்னது, 6 பங்குல ஒருத்தர் 1 பங்கு செய்கிறாரு, இன்னொருத்தர் 6 பங்குல ஒருத்தர் 2 பங்கு செய்கிறாரு, இன்னொருத்தர் 6 பங்குல 3 பங்கு வேலையை செய்கிறாங்க. இப்படி இருந்துச்சு அப்படின்னா இதோட சதவீதம் கேட்குறாங்களா? ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 1/6 சதவீதம் கண்டுபிடிக்கிறோம். இந்த 3ஓட சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 1/6 சதவீதம் ஈக்குவல் டு 1/6 பெருக்கல் 100% போடுவாங்களா? 1/6 பெருக்கல் 100% அப்படின்னு போடுவோம். அப்போ என்ன வரும், 6 வாய்ப்பாடில் நமக்கு 100 வராது. அப்போ என்ன பண்ணுவோம், 2 வாய்ப்பாடில் பார்ப்போங்களா? இது 3 தடவை வரும், இது பார்த்தோம் அப்படின்னா 50 தடவை வரும். ஸோ 3 50 ஒரே வாய்ப்பாடில் வராது. இப்போ என்ன பண்ணோம், 50ஆல் 3 வகுக்குங்களா? ஸோ ஒரு 3 3, மீதி 2 0 கீழே இருக்கிறோம். 3 வாய்ப்பாடில் எத்தனை தடவை 20 வரும், 6 தடவை 18 வரும், மீதி 2. அப்போ என்ன ஆகும், ஸோ இங்கே மீதி 50/3% இருக்கு. அப்போ இதை நம்ம பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது, 16. ஈவு வந்து 16, மீதி வந்து 2 வகுத்தல் 3% வருங்களா? அப்போ 1 பங்கு வேலை அப்படிங்கிறது எத்தனை சதவீதமா இருக்கு, 16, 2/3% ஆயிடுச்சு. அடுத்து என்னது, 2/6ஓட சதவீதம் கண்டுபிடிக்கணுங்களா? அப்போ 2/6 சதவீதம் தான் கேள்வி கேட்குறாங்க. இந்த 3 பேர்த்தோட சதவீதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ 2/6 சதவீதமாக மாற்றினா பெருக்கல் 100% போடுவோங்களா? சேம் அதே 6 வாய்ப்பாடில் இது 3 தடவை, இது வந்து 50 தடவை. அப்போ மீதி என்ன இருக்கும், மேலே 2 × 50/3% இருக்குங்களா? அப்போ 2 × 50 என்னது, 100/3% இருக்கும். இப்போ 100ஆல் என்ன பண்ணும், 3 வகுக்கணும். சாரி, 100 3ஆல் வகுக்கிறோம். ஸோ 3 9, மீதி 1, இந்த 0 கீழே இருக்கும். 3 9, மீதி 1. ஸோ அப்போ எழுதுனா என்ன வரும், ஈவு வந்து 33, மீதி 1, வகுக்கும் எண் வந்து 3. அப்போ 33 1/3%. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், 3/6 சதவீதம் கண்டுபிடிக்கணுங்களா? அப்போ 3/6 சதவீதம் ஈக்குவல் டு 3/6 பெருக்கல் 100%. அப்போது நமக்கு தெரியும் 3 வாய்ப்பாடில் 1 3 3, 2 3 6ங்களா? ஸோ அதே மாதிரி 2 வாய்ப்பாடில் 1 தடவை, இது 50 தடவை. அப்போ என்ன வருது, இதுக்கு விடை 50% அப்படின்னு கிடைச்சிருச்சு. அப்போ 3 பகுதிகளோட சதவீதம் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பகுதி என்ன அப்படின்னா நமக்கு 1/6, 1/6ஓட சதவீதம் 16, 2/3% கிடைச்சிருக்கு. அடுத்து 2வது பகுதி 2/6, அதோட சதவீதம் கேட்டிருந்தாங்க, 33 1/3% கிடைச்சிருக்கு. 3வது பகுதி வந்து 3/6, அதோட சதவீதம் வந்து 50%. இதுதான் இந்த கேள்வியோட விடை. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.